ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்பி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப சூப்பரான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்மள எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நம்ம சொன்னால் அதை எல்லாருமே கேட்கணும். அதுவும் குறிப்பாக பெண்கள் நம்ம சொன்னால் கேட்கணும் அப்படின்ற ஆசை அப்படின்றது இருக்குங்க. ஸோ பெண்கள் மட்டும் கிடையாது, எல்லாருமே நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயம் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம எம்எஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினம்தோறும் போடக்கூடிய வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், இப்போ இந்த கதையை உங்களுடைய பிரைனில் ஒரு இமேஜ் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஒரு விஷுவலேஷன் கொடுங்க. ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு இருக்கும் இந்த ஸ்டோரி. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பக்கம் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு சவுண்டை கொஞ்சம் மைல்டாக வச்சுக்கிட்டு கேளுங்க. எல்லாருக்குமே பொதுவாக நம்ம சொல்கிற பேச்சை எல்லாருமே கேட்கணும் அப்படின்ற ஆசை இருக்குங்க. ஆனால் நம்ம வந்துட்டு மற்றவங்க சொல்கிறத கேட்குறோமா அப்படின்றது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் மற்றவங்க சொல்கிறத கேட்கலன்னா மற்றவங்க எப்படி நம்மளுடைய பேச்சை கேட்பாங்க? இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ரெஸ்பெக்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு வரும். ஒருவேளை நமக்கு வரல அப்படின்னா அதை பெருசாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதுங்க. இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸில் வந்துட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை யாருமே காது கொடுத்து கேட்கல அப்படின்னா அதை எந்த விதத்தில் சொன்னால் அவங்க காது கொடுத்து கேட்பாங்க அப்படின்றத நம்ம வந்துட்டு யோசிக்கணும். அதன்படி வந்துட்டு நம்ம அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன சொன்னாலுமே வந்துட்டு மற்றவங்களும் அதை கேட்பாங்க. அதே போல் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது, இல்லை அந்த விஷயம் நமக்கு முக்கியமானது எந்த அளவுக்கு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். அதே சமயம் இது வந்துட்டு கரெக்டாக தானா, இதை நம்ம சொல்லலாமா, இது நம்ம சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோமா, இதை சொன்னால் இவங்க கேட்பாங்களா அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதல் விதி என்னன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா அப்போ நிச்சயம் அவங்க வந்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் வந்துட்டு கேட்பாங்க. அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்பாங்க. உங்களுக்கான மரியாதையும் வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயமாகப்பட்டது அது உங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு பெனிஃபிட்டு, அவங்களுக்கு பெனிஃபிட் இல்லை அப்படின்னா அப்போ நிச்சயம் வந்துட்டு மற்றவங்க நீங்கள் சொல்கிற விஷயங்களை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அதே போல் நீங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து மரியாதையை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல என்ன பேசணும்னு தோணுதோ, அதாவது என்ன அந்த இடத்துல பேச வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கோ அதை மட்டும் வந்துட்டு பேசுங்க. தேவையில்லாத உங்களுக்கு தெரியாத விஷயங்களை இந்த இடத்துல கொண்டு வராதீங்க. ஏன்னா நிறையா பேர் அவங்க வந்துட்டு ஏதோ பேசணும் அப்படின்றதுக்காக பேசி தான் அவங்களுடைய மரியாதைகளை இழந்துக்கிட்டு வராங்க. அதனால் அந்த இடத்துக்கு அது தேவையா, அது உண்மையா, இது வந்துட்டு இந்த இடத்துல பேசலாமா, இது கரெக்டான சுச்சுவேஷன் தானா அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேச ஆரம்பிங்க. முடிந்தவரை மௌனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா பெரிய பெரிய வந்துட்டு செலிபிரிட்டியாக இருக்கட்டும், பெரிய பெரிய வந்துட்டு சாதித்தவங்க, பெரிய வந்துட்டு ஜாம்பவான், இவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. அமைதி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கலைன்னா மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதாவது மற்றவங்க சொல்லக்குள்ள அதை நம்ம கேட்கணும். ஏதோ அவங்க சொல்கிறாங்க நம்ம கேட்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம கேட்கவே கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கணுங்க. அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரியுது, இப்போ அவங்க ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க உங்ககிட்ட, அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுது, இல்லை இது தப்பு, இது செய்யக்கூடாது அப்படின்ற ஆன்சர் தெரியுது அப்படின்னா தயவு செய்து உடனே நீங்கள் அங்கே சொல்லாதீங்க. அதே போல் ஆமாம் இல்லை அப்படின்னு வந்துட்டு தலையாட்டாதீங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. இந்த இடத்துல தான் நிறையா பேர் வந்துட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், நான் மட்டும்தான் புத்திசாலி அப்படின்னு வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே தயவு செய்து இது போல் வந்துட்டு யோசிக்காதீங்க. எல்லாம் தெரிந்தவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. எனக்கு இவ்வளவு தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு போதும். அதை நான் கற்றுக்கணுன்ற ஆர்வம் மட்டும் உங்களுக்குள்ளே இருந்தாலே வந்துட்டு போதுங்க. எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே, நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி விஷயங்களை உள்ளே கொண்டு வராதிங்க. ஒருவேளை நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்தில் அவங்க பார்க்காம அதில் அவங்க வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. அதாவது நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்தில் மற்றவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதாவது உங்கள் பக்கம் அது 6ஆம் நம்பராக வந்துட்டு தெரியும், அவங்க பக்கம் இருந்து பார்க்கக்குள்ள அது 9ஆம் நம்பராக இருந்து தெரியும். அதனால் இதில் ஆர்கியூ அப்படின்றது ரொம்ப போகும். இன்னும் குறிப்பாக
உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அத நீங்க சொல்றீங்க. அத ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஏத்துக்கவே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில, அந்த இடத்துல நீங்க ஆர்க்யூ அப்படின்றத வந்துட்டு பண்ணாதீங்க. அதாவது இதுதான் சரி, இதுதான் கரெக்ட்டு, நீ பேசுறது தப்பு அப்படின்ற மாரி வந்துட்டு ஆர்க்யூ பண்ணாதீங்க. ஒரு முறை சொல்லுங்க. அத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலைன்னா, சரி ஓகே. இதோட வந்துட்டு இந்த டாபிக்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத வித்ட்ரா பண்ணிடுங்க. அதேபோல எப்பவுமே சரி, முழு கதை என்ன அப்படின்றது தெரியாம இந்த இடத்துல நீங்க ரிவீல் குடுக்காதீங்க. இப்ப ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அவங்கள பத்தி உங்களுக்கு பெருசா தெரியாது. அரைகுறையா தான் தெரியும். இல்ல அங்க நடந்த பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அங்க என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இது ஆஃபீஸா இருக்கலாம், வீடா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீடா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கூட வந்துட்டு இருக்கலாம். எந்த இடமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, அத முழுமையா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க பேச ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல நீங்க அதுக்குள்ளயே நீங்க வந்துட்டு பேச ஆரம்பிச்சீங்கன்னா, ஒருவேள உங்களுடைய ஃப்ரெண்டு மேல தப்பா இருக்கலாம். இல்ல உங்க ஃப்ரெண்டு மேல நியாயமா இருக்கலாம். நீங்க மாத்தி பேசிட்டீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுடைய மரியாதை குறையும். இதுல என்னம்மா சொல்லுவாங்க, "முந்திரி கொட்டை மாரி இவன் முந்திக்கிட்டு பேசுவான். அதனால தான் இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறான்." அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. அதனால இடம், பொருள், ஏவல் இது தெரிஞ்சு வந்துட்டு பேசுங்க. தெரியாம பேசாதீங்க. அதேபோல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள பத்தின நெகட்டிவ் தாட்ஸ் எதையுமே வந்துட்டு வெளியில சொல்லாதீங்க. அதாவது எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நான் எப்ப பாரு வந்துட்டு இந்த மாரி தப்பாவே யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல எனக்கு மட்டும் கெட்டதாவே நடந்துட்டு இருக்கு. எனக்கு இவ்ளோ பண கஷ்டம் இருக்கு. இவ்ளோ பிரச்சனைகள் எனக்கு போயிட்டுருக்கு. அப்படின்ற மாரி தயவு செய்து யாரிடமும் உங்களை பற்றி வந்துட்டு சொல்லவே சொல்லாதீங்க. எனக்கு கஷ்டம் இருக்கு. நான் இவ்ளோ பிசினஸ் பண்ண போறேன். அதாவது கஷ்டமா இருந்தாலும் சரி, லாபமா இருந்தாலும் சரி, நீங்க இத எதையுமே வந்துட்டு மத்தவங்க கிட்ட சொல்லிக்கவே சொல்லிக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள நீங்களே வந்துட்டு வச்சுக்கோங்க. அத பெருசா வேற யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அதேபோல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடியாவா இருக்கட்டும், இல்ல நல்லதா இருக்கட்டும், அதையும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. எல்லார்கிட்டயும் அதாவது உங்களுக்குன்னு ஸ்பெஷலா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க இத ரிவீல் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், கலந்துக்கலாம். அது வேற விஷயம். அதாவது எல்லாத்துக்கிட்டயுமே நம்ம வந்துட்டு இந்த ஈகோ எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஈகோன்றத விட நம்ம ஒரு டிஸ்டன்ஸ கீப் அப் பண்ண முடியாது. ஒருவேள உங்க மனைவியா இருக்கலாம், இல்ல அப்பா, அம்மாவா இருக்கலாம், இல்ல உங்க குழந்தைங்களா இருக்கலாம், இல்ல உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், இல்ல கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். யார்கிட்டயாவது ஒருத்தர்ட்ட நீங்க எல்லா உண்மையுமே சொல்லிடுவீங்க. அப்படின்னு இருக்கிற ஒருத்தர்கிட்ட மட்டும் இத சொல்லுங்க. நீங்க வேலை செய்ற இடத்துல வந்துட்டு குரூப்பா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கக்குள்ள, அந்த இடத்துல வந்துட்டு நான் இப்படி, நான் அப்படி, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றத உங்கள பத்தின விஷயங்கள தயவு செஞ்சு வந்துட்டு ஒரு பொது இடங்கள்லயோ, இல்ல வந்துட்டு யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத இடங்கள்லயோ பெருசா ரிவீல் பண்ணிக்காதீங்க. என்கிட்ட இவ்வளோ இருக்குப்பா, அவ்வளோ இருக்குப்பா அப்படின்ற மாரி எதையுமே ரிவீல் பண்ணிக்காதீங்க. ஏன்னா, உங்கள்ட்ட பேசுறவங்க, உங்கள்ட்ட வந்துட்டு, ஆமா, சூப்பர்ங்க, பரவாயில்லைங்க அப்படின்ற மாரி வந்துட்டு பேசி சிரிப்பாங்க. அதுவே பின்னாடி போயிட்டு உங்கள பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, இவன்கிட்ட நெறைய இருக்குன்ற திமிரு, தற்பெருமை, இவன்கிட்ட என்னமோ கார் இருக்குன்றான், பங்களா இருக்குன்றான், ஏதேதோ சொல்லிட்டு இருக்கிறான், மாசம் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னு சொல்றான். இவன் ஒரு பெருமை பித்தன்பா அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்லிடுவாங்க. அதனால தயவு செஞ்சு உங்கள பத்தின விஷயங்கள் நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், உங்கள பத்தின எப்பேர்ப்பட்ட பெருமையாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு தங்கப் பதக்கமே நீங்க வின் பண்ணியிருந்தாலும் சரிங்க, நீங்க வந்துட்டு ரிவீல் பண்ணிக்காதீங்க. இப்போ ஒரு எம்.எஸ். தோனி ரோட்ல நடந்து போறாரு அப்படின்னா, அவரு வந்து ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்றது வந்துட்டு சொல்லி தான் தெரியணுமா? எல்லாருமே பார்க்குறாங்க. அவ்வளோ ஃபேமஸா இருக்கிறாரு. அதனால வந்துட்டு தெரியுது. அதனால அவர பார்த்து எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. இவரு ஒரு கிரிக்கெட் வீரர்ப்பா. இவரு நடந்து போறாரு. இவர்ட்ட போய் செல்ஃபி எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும். ஒரு செலிபிரிட்டி பார்க்குறீங்கன்னா, அதே போல வந்துட்டு அந்த செலிபிரிட்டிய பத்தியும் வந்துட்டு யாராவது சொல்லணுமா? கிடையாது. நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுடைய செயல் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதே போல தான் உங்களுடைய செயல் தான் நீங்க யாரு அப்படின்றத வந்துட்டு சொல்லணுமோ தவிர, நீங்க உங்களுடைய வாயால நான் இப்படி அப்படின்னு வந்துட்டு சொல்லக்கூடாது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவ யாருக்கு அனுப்புனா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம வந்துட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அவங்களுக்கும் வந்துட்டு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி குடுத்துருங்க. நம்ம நாளைக்கு இது போல ஒரு சூப்பரான